வணக்கம் நண்பர்களே. மேச ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேச ராசி நண்பர்களுக்கு கொடுக்குமா, நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறது தான் இன்னும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான தீர்வையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் வழிகளையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த மேச ராசிக்கு இந்த 2025 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அந்த மேச ராசிக்கு அதிபதி. இப்போ இந்த மேச ராசிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 7.5 சனி ஆரம்பம். அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை, கொஞ்சம் கடினமான காலம்னே சொல்லலாம். 7.5 சனியில் விரயச்சனி ஆரம்பிச்சிருக்கு. குரு பகவானும் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியில் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதுவும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. நம்ம சேனலில் ஏற்கனவே மேச ராசிக்கு உண்டான குரு பயிற்சி, சனி பயிற்சி பண்ணோம்னா தனித்தனி வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் நேர்களை அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியாவது நல்ல பயிற்சி அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இந்த மேச ராசி நண்பர்களுக்கு லாப ராகுவாக வர்றாரு ராகு பகவான். 5ஆம் இடத்துல கேது வர்றாரு. அதாவது கடந்த 1.5 வருஷ காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது நல்ல அமைப்பான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ராகு கேதுக்கு உரிய இடம் தான் இந்த 11ஆம் இடம், 5ஆம் இடம். அதாவது 7.5 சனி குரு பயிற்சி என்னதான் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேச ராசி நண்பர்களுக்கு மிகுந்த சாதகமாக அமைப்போது. அதாவது ஒரு கதவு அடித்தா ஒரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. அந்த சனி பகவானால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தோஷங்களை தரக்கூடிய பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி. இந்த மேசராசிக்கு 11 ராகு லாபங்களை கொட்டி கொடுப்பார். ராகு பகவான் போல கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ராகு அள்ளி கொடுப்பார். அதாவது பிரம்மாண்டமான கிரகம். அதாவது எதையுமே கொஞ்சமாக செய்ய தெரியாது ராகுக்கு. அதாவது கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிகமாக தான் கொடுப்பாரு, லாபத்தை கொடுத்தாலும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ராகு பகவான் இந்த மேச ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் எதை தொட்டாலும் வெற்றி, லாபம். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு லாபங்களை கொடுக்கும். அதாவது காசு பணத்தை கொடுக்கும். எந்த தொழில், எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும். லாபத்துக்காக தான் நம்ம எல்லாமே, அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு லாபத்துக்காக தான் செய்கிறோம். அந்த லாபம் அளவுக்கு அதிகமாக, 1 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடைக்கும், 10 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியே இந்த ராகு கேது பயிற்சி. சரி சார், ராகு 11 இடத்துல நல்லது செய்வார்னு சொல்லிட்டீங்க, கேது 5ஆம் இடத்துக்கு வராரு, அவருனால ஏதாவது கெடுதல் உண்டா கேட்டால் பெரிய கெடுதல் கிடையாது. மாறா 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது அதாவது 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் சில தடைகளை கொடுப்பார். புதுசாக திருமணமான மேசராசி நண்பர்களாக இருந்தால் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது சில தடைகளை கொடுப்பார். அதாவது குழந்தை பிறக்கிறதுல, குழந்தை உருவாகிறதுல சில தடைகளை கொடுப்பார். பெரிய தொந்தரவு செய்ய மாட்டார். அதே சமயத்தில் சிலருக்கு காதல் தோல்வி கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பம். இப்போ 5ஆம் இடத்துல கேது வந்தால் காதல் வரும், காதல் தோல்வியும் ஏற்படும். அதனால் மாணவிகள், இளம் வயது உள்ளவங்களுக்கெல்லாம் காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றபடி பெரிய பாதிப்பு இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால வராது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றதுனால இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுனால அந்த பூர்வீக வகையில், பூர்வீகத்தில் சில இடங்களிலும் சில மனவேதனைகளும் வரும் இந்த 5ஆம் இடத்துல இருக்க கேதுவானால். பிள்ளைகள் வகையில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால சில மன சங்கடங்கள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படும். மற்றபடி பெரிய பாதிப்பு இந்த 5ஆம் இடத்துல இருக்க கேதுனால கிடையாது. மாறா அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லாபங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கும். இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் குறைக்கும். 11 ராகு வருது ரொம்ப நல்லது. இது ஒரு ஆறுதல்
தரக்கூடிய சந்தோஷமான பயிற்சியே மேசராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த 7 சனி 3ஆம் இடத்துல இருக்க குருவோட பாதிப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சரி பண்ணும், கொஞ்சம் சமப்படுத்தும்னு சொல்லலாம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.